வணக்கம். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சேர்க்கை முழு விளக்கம் பிபிஎஸ்சி பிடெக் இந்த படிப்புகளுக்கான சேர்க்கை விண்ணப்பம் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது நேற்று முதல். இந்த தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் உள்ள படிப்புகளுக்கான தகுதி என்ன தகுதி, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், விண்ணப்ப கட்டணம் எவ்வளவு, எப்படி விண்ணப்பிக்கிறது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, அடுத்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளவு, இது போன்ற முழுமையான விளக்கங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல என்னென்ன படிப்பு இருக்குது, என்னென்ன கல்லூரிகள் இருக்குது, எத்தனை இடங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா டிகிரி ப்ரோக்ராம்ஸு, அதில் ஒன்று பிவிஎஸ்சி அண்டு ஏஹெச் அப்படின்னு சொல்கிறது, பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்டு அனிமல் ஹஸ்பண்டரி அப்படின்னு சொல்கிறது. இது 5.5 வருட படிப்பு, 4.5 வருடம் ப்ளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த பிவிஎஸ்சி அண்டு ஏஹெச் வெட்டினரி சயின்ஸ்னு சொல்கிறோம். இது மொத்தம் எவ்வளோ இடங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 660 இடம் இருக்குது. 660 இடம். அதில் எந்தெந்த காலேஜில் எவ்வளோ இடம் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் சென்னை, அதில் 120 இடம் இருக்குது. அடுத்து வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் நாமக்கல்லில் 100. அதே மாதிரி விஎஸ்ஆர்ஐனா வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. விசிஆர்ஐ திருநெல்வேலியில் 100 இடம். விசிஆர்ஐ ஒரத்தநாடு தஞ்சாவூர் 100 இடம். விசிஆர்ஐ தலைவாசல் கூட்ரோடு சேலம் 80 இடம். அடுத்து விசிஆர்ஐ வீரபாண்டி தேனி, அதில் 80 இடம். விசிஆர்ஐ பண்ணைக்கிணறு உடுமலைப்பேட்டை திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட், அதில் 80 இடம். மொத்தம் 660 இடம் இருக்குது. இது எல்லாமே பிவிஎஸ்சி. ஓகே. அடுத்து பிடெக் ப்ரோக்ராம்ஸ், டிகிரி ப்ரோக்ராம்ஸில் பிடெக் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி, அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 விதமான கோர்ஸு இருக்குது நமக்கு. ஒன்று ஃபுட் டெக்னாலஜி. இந்த பிடெக் எல்லாமே 4 வருஷ கோர்ஸ். பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் 5.5 வருஷம். இது 4 வருஷ கோர்ஸ் ஒவ்வொன்றும். பிடெக் ஃபுட் டெக்னாலஜி இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னா காலேஜ் ஆஃப் ஃபுட் அண்டு டைரி டெக்னாலஜி, கொடுவேலி, சென்னை. அதில் 40 சீட் இருக்குது. அதே மாதிரி பிடெக் பால்ட்ரி அண்ட் டெக்னாலஜி காலேஜ் ஆஃப் பால்ட்ரி அண்டு ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட், மத்திகிரி, ஹோசூரில் இருக்குது. அதே மாதிரி பிடெக் டைரி டெக்னாலஜியில் பார்த்திங்கன்னா காலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் டைரி டெக்னாலஜி, கொடுவேலி, சென்னை. கொடுவேலி சென்னையிலேயே ஃபுட் டெக்னாலஜியும் இருக்குது, டைரி டெக்னாலஜியும் இருக்குது. அந்த போல்ட்ரி டெக்னாலஜி அப்படிங்கிறது மத்திகிரி, ஹோசூரில் இருக்குது. இப்போ இதில் மொத்த இடங்கள்னு பார்த்தீங்கன்னா 40, 40, 80, 100 இடம். பிடெக் மொத்தம் 100 இடம் இருக்குது. அடுத்து இந்த மொத்த இடங்களில் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 85% தமிழ்நாடு சீட்ஸ்க்கு வரும். 15%, 15% ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போகும். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜ்லேயும் நமக்கு பிபிஎஸ்சி இருக்கு இல்லையா, பிபிஎஸ்சி அண்டு ஏஹெச், அந்த கோர்சஸில் இருக்கக்கூடிய இடங்கள் ஒவ்வொரு காலேஜ்லையும் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் வெட்டினரி காலேஜில் பார்த்தீங்கன்னா விசிஐ, அதாவது விசிஐனா வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா, அதுதான் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போகிறது. அதுக்கு 18 சீட்டு. தமிழ்நாட்டுக்கு 102 சீட்டு. என்ஆர்ஐக்கு 5 சீட்டு. ஃபாரின் நேஷனலுக்கு 5 சீட்டு. அப்புறம் பிஎம்யூஎஸ்பிஒய் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, அதில் 2 சீட்டு. டோட்டலாக 132 சீட்டு. இது மாதிரி ஒவ்வொரு காலேஜ்லேயும் சீட் எப்படி டிவைட் ஆகிருக்குங்கிறத அதில் பார்த்துருக்கோம். பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்தோம்னா அந்த 7 காலேஜ்லேயும் உள்ள சீட்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் எவ்வளோ வருது? 102, 85, 85, 85, 80, 80, 80. ஓகே. இது டோட்டல் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 597 இடங்கள் வருது. தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் மொத்த இடங்கள் பார்த்தீங்கன்னா 597 இடங்கள் இருக்குது. இதில் 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா, 7.5% இடஒதுக்கீடு. அதில் எத்தனை இடங்கள் வருது அப்படின்னா 45 இடங்கள் வருது. இந்த 597 இடங்களில் 45 இடங்கள் 7.5% ரிசர்வேஷனுக்கு இருக்குது. அடுத்து
பிடெக்கில் மொத்தம் எவ்வளோ இடம் இருக்குது, எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிடெக் ஃபுட் டெக்னாலஜியில் எவ்வளோ வருது, 34 சீட் இருக்குது. அதே மாதிரி போல்ட்ரி டெக்னாலஜியில் வந்து 40 சீட் இருக்குது. டைரி டெக்னாலஜியில் 17 சீட் இருக்குது. ஓகே, பிடெக் கோர்சஸில். அப்போ மொத்த இடங்கள் பிடெக்கில் நமக்கு எவ்வளோ அப்படின்னா 91 இடங்கள் இருக்குது. ஆல் இண்டியா கோட்டா போக மீதி நமக்கு தமிழ்நாடு இதுக்கு மட்டும், தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும். அதில் வேறு வேறு யாரும் போட்டி போட முடியாது. ஆல் இண்டியா கோட்டாவில் யார் வேணுமாலும் போட்டி போடலாம். தமிழ்நாட்டு மாணவர்களும் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு வந்து காம்பீட் பண்ணலாம். பக்கத்தில் இருக்கிற மாநிலம், இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்தையும் வந்து போட்டி போடலாம் ஆல் இண்டியா கோட்டாவில். ஆனால் தமிழ்நாட்டுக்கான இடங்களில் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு மட்டும்தான் 91 இடங்கள் இருக்குது. பிடெக் மொத்தம் வந்து சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு மாணவர்கள் 91 இடங்கள் இருக்குது. அதில் 7.5% பார்த்தீங்கன்னா 7 சீட்டு வரும். அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு வந்து 7 சீட்டு வரும். இப்போ இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5 இடஒதுக்கீடுங்கிறது அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும்தான். அப்போ இந்த 7 சீட்டு மட்டும்தானா? அப்படி கிடையாது. அந்த 91 சீட்டில் 7 சீட்டு இவங்களுக்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக. மீதி அந்த 84 சீட்டில் அவங்களும் போட்டி போடலாம். அரசு பள்ளி மாணவர்களும் போட்டி போடலாம். போட்டி போட்டு அவங்க அதிக மதிப்பெண் எடுத்திருந்தாங்கன்னா சீட்டு கிடைக்கும். ஆனால் இந்த 7.5% இடஒதுக்கீட்டில் வந்து எனது வேறு யாரும் போட்டி போட முடியாது. இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும்தான் அந்த 7 சீட்டு அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். சரி, அடுத்து கல்வி தகுதி என்ன, முக்கியமான விஷயம் பாருங்கள். இந்த பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் வெட்னரி சயின்ஸ் படிக்கிறதுக்கு என்ன கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார் கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் அகாடமிக் ஸ்ட்ரீம், அதாவது நம்ம அகாடமிக் கோர்சஸ், வொகேஷ்னல் கோர்சஸ்னு 2 விதமாக நம்ம வந்து ஹையர் செகண்டரியில் கோர்சஸ் வந்து பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா. அகாடமிக் கோர்சஸ் படிக்கிறவங்களுக்கு, அதாவது மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இவங்க படித்தவங்களுக்கு வந்து என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஓசியாக இருந்தால், ஓப்பன் காம்படிஷன், எந்த ரிசர்வேஷனும் கிடையாது அப்படின்னா ஓப்பன் காம்படிஷனில் வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி ஆர் சுவாலஜி அண்ட் பாட்டனி அதில் வந்து 60% மார்க் வந்து எலிஜிபிள் மினிமம் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எலிஜிபிள் மினிமம் மார்க்ஸ் ஃபஸ்ட் லைன்லேயே கொடுத்துருக்காங்க பர்சன்டேஜில். அப்போ மினிமம் வந்து எவ்வளோ மார்க் இருக்கணும், ஓசியாக இருந்தால் பயாலஜியில் வந்து 60% மார்க் வாங்கியிருக்கணும். 60% மார்க். அல்லது பியூர் சயின்ஸ் படித்தவங்களாக இருந்தால் பாட்டனி அண்ட் சுவாலஜி சேர்த்து வந்து 60% மார்க் வாங்கியிருக்கணும். அடுத்து வந்து கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் டேக்கன் டுகெதர், கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் ரெண்டும் சேர்த்து வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும்னா 60% மார்க் இருக்கணும் பர்சன்டேஜில். கெமிஸ்ட்ரியில் 60 மார்க்னால் இதில் 60 மார்க், அல்லது கெமிஸ்ட்ரியில் வந்து 70 மார்க்னால் இதில் 50, டோட்டலாக 120, பர்சன்டேஜ் பார்த்தா 60 வந்துடும். இது மாதிரி. ஸோ கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் ரெண்டும் சேர்த்து 60% இருக்கணும். அடுத்து பாருங்கள், அக்ரிகேட் ஆஃப் 1 and 2 டு பி நாட் லெஸ் தேன் 70%. அப்போ இந்த மொத்த மார்க் இருக்குல்ல, பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த மூணுனுடைய சராசரி பர்சன்டேஜ் வந்து எவ்வளோனா 70% இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த மூணுலேயும் சேர்த்து பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 70% இருக்கணும். அது கீழே குறையக்கூடாது. ஓசி, ஓப்பன் காம்படிஷனுக்கு. அப்போ ஓப்பன் காம்படிஷனில் இருக்கிறவங்க இந்த 3 சப்ஜெக்ட்டும் சேர்த்து ஆவரேஜ் வந்து 70% வரணும். அது கீழே இருந்ததுன்னா அப்ளை பண்ண முடியாது. அடுத்து வந்து பிசிஆர் பிசிஎம்க்கு வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க பாருங்கள். பயாலஜி ஆர் சுவாலஜி அண்ட் பாட்டனியில் 60%, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டையும் சேர்த்து 60% இருக்கணும். மினிமம் இது பயாலஜியில் மினிமம் 60% இருக்கணும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டும் சேர்த்து 60% இருக்கணும். மூணையும் சேர்த்து ஆவரேஜ் எவ்வளோ இருக்குன்னா 65% இருக்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள். தனித்தனியாக பார்க்குறப்ப 60% மினிமம் இருக்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்டில் மினிமம் 60% இருக்கணும். டோட்டல் 3 சப்ஜெக்டும் சேர்த்து ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 65% இருக்கணுங்கிறாங்க. யாருக்கு? பிசிபிசிஎம்க்கு. அப்போ பிசிபிசிஎம்மாக இருந்தால் வெட்னரி சயின்ஸ் படிக்கிறதுக்கு மினிமம் 65% மார்க்ஸ் இருக்கணும், அந்த 3 சப்ஜெக்டும் சேர்த்து. அது கீழே இருந்ததுன்னா அப்ளை பண்ண முடியாது. அடுத்து எம்பிசி ஆர் டிஎன்சி, டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எம்பிசி, மோஸ்ட் பேக்வேர்ட் கம்யூனிட்டிஸ். இவங்களுக்கு வந்து என்னென்னா பயாலஜி ஆர் சுவாலஜி அண்ட் பாட்னியில் வந்து 55% இருக்கணும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டும் சேர்த்து 55% இருக்கணும். டோட்டல் 3 சப்ஜெக்டும் சேர்த்து ஆவரேஜ் வந்து 60% இருக்கணும். ஓகே, எம்பிசி ஆர் டிஎன்சிக்கு வந்து 55 டோட்டல் வந்து 60% வரணும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ் இருந்தால் போதும். மினிமம் பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இதில் பயாலஜியில் பாஸ் பண்ணியிருக்கணும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் பாஸ் பண்ணியிருக்கணும், ஓவரால் வரப்போ பாஸ் பண்ணியிருக்கணும். இதுதான் எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு பொறுத்தவரையும் மினிமம் மார்க்ஸ்னு கிடையாது. இந்த +2 பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் எலிஜிபிலிட்டியாக இருக்குது. ஸோ இந்த எலிஜிபிலிட்டியை பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணணும். இது கீழே மார்க் உள்ளவங்க அப்ளை பண்ண வேண்டியதில்லை. மற்ற கோர்சஸ் வந்து நாம் பார்க்கலாம். ஓகே, ரைட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிபிஎஸ் அண்ட் ஏஹெச்க்கு வெட்னரி சயின்ஸ்க்கு
கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் த வொகேஷ்னல் ஸ்ட்ரீம் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட். வொகேஷ்னல் கோர்சஸ் படிச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி கம்பல்சரி இருக்கணும். வொகேஷ்னல் கோர்ஸாக இருந்தாலும் அவங்க பயாலஜி கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அதில் பயாலஜியில் 60% மார்க் இருக்கணும். யாருக்கு? ஓசிக்கு வந்து 60% மார்க். ஓகே. அடுத்து வந்து 2 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 2A ரெண்டுமே 2 2A 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் வந்து 2ங்கிறது என்னது? செகண்ட் ஆப்ஷன் வந்து என்னது? வொகேஷ்னல் சப்ஜெக்ட்ஸ், அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் ஆர் போல்ட்ரி ஆர் டைரிங். டோட்டல் மார்க்ஸ் ஆஃப் வொகேஷ்னல் சப்ஜெக்ட்ஸ் தட் இஸ் 600 மார்க்ஸ். தியரி ப்ராக்டிகல் 1 ப்ராக்டிகல் 2 டுகெதர். அடுத்து டிவைடட் பை 6 டு ஃபைண்ட் த பர்சன்டேஜ் மார்க்ஸ். ஓகே. இந்த பர்சன்டேஜ் மார்க்ஸ் வந்து எப்படி இது பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். வொகேஷ்னல் சப்ஜெக்ட்ஸ்க்கு எப்படி பர்சன்டேஜ் மார்க்ஸ் போடுறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. டோட்டல் மார்க்ஸ் ஆஃப் வொகேஷ்னல் சப்ஜெக்ட்ஸ் தட் இஸ் 600 மார்க்ஸ். அது வந்து தியரி ப்ராக்டிகல் 1 ப்ராக்டிகல் 2 டுகெதர் டிவைடட் பை 6 டு ஃபைண்ட் த பர்சன்டேஜ் மார்க்ஸ். அந்த 600 மார்க்கை 6ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு பர்சன்டேஜ் கிடைக்கும். அடுத்து 2A பார்த்தீங்கன்னா ஃபார் தோஸ் கேண்டிடேட்ஸ் ஹூ அப்பியர்ட் அப் டு மார்ச் 2019 HSC எக்ஸாமினேஷன். மார்ச் 2019க்கு முன்னாடி முடித்தவங்களுக்கு ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு வொகேஷ்னல் சப்ஜெக்ட்ஸ், அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் ஆர் போல்ட்ரி ஆர் டைரிங். அதில் வந்து என்னென்னா டோட்டல் மார்க்ஸ் ஆஃப் வொகேஷ்னல் சப்ஜெக்ட்ஸ் தட் இஸ் 300 மார்க்ஸ். அதுக்கு முன்னாடி 2019க்கு முன்னாடி வரலையும் முடித்தவங்களுக்கு வந்து என்னென்னா 300 மார்க்ஸ் டோட்டல். அதாவது தியரி ப்ராக்டிகல் 1 ப்ராக்டிகல் 2 டுகெதர். அதை 3ஆல் டிவைட் பண்ணி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 கேஸ் பார்த்துக்கணும். ஓகேயா? ரைட். அதாவது 2019க்கு அப்புறம் எப்படி 2019 முன்னாடி உள்ளவங்க வொகேஷ்னல் சப்ஜெக்ட்ஸ்க்கு தான் அந்த இதெல்லாம். நம்ம ரெகுலர் அகடமிக் ஸ்ட்ரீமுக்கு வந்து அது வந்து கிடையாது. ரைட். அப்போது அவங்களுக்கு வந்து தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓப்பன் காம்படிஷனுக்கு வந்து என்னது பயாலஜியில் 60, அது இல்லாமல் இந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து எவ்வளோ வரணும்? 60% வரணும். எது? இந்த ஆவரேஜ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கல்ல, 600/6 ஆர் 300/3. அதில் வந்து எவ்வளோ வரணும்னா 60% வரணும். யாருக்குன்னா ஓசியாக இருந்ததுன்னா, ஓப்பன் காம்படிஷனாக இருந்ததுன்னா. ஸோ இது கீழே இருந்தது அப்படின்னா ஓப்பன் காம்படிஷனில் எலிஜிபிள் கிடையாது, அப்ளை பண்ண வேண்டியதில்லை பயாலஜியை பொறுத்தவரையும். பயாலஜி அண்டு இந்த அதர் சப்ஜெக்ட்ஸ் வொகேஷ்னல் ஸ்ட்ரீம்ஸ் தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம். அடுத்து இதே வொகேஷ்னல் ஸ்ட்ரீம்ஸ்க்கு வந்து பிசிஎம்க்கு என்ன எலிஜிபிலிட்டி பாருங்கள். அதே தான் ஓப்பன் காம்படிஷனுக்கு என்ன இருக்கோ அதே தான், 60 தான். அடுத்து எம்பிசி ஆர் டிஎன்சிக்கு என்னது 55. ஓகே. SC/SC/STக்கு வந்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும். வொகேஷ்னல் ஸ்ட்ரீமுக்கும் பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இதுதான் பிபிஎஸ்சிக்கு வொகேஷ்னல் ஸ்ட்ரீம்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி, தகுதி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வொகேஷ்னல் ஸ்ட்ரீம்ஸு இதில் வந்து என்னென்னா ஃபார் தோஸ் கேண்டிடேட்ஸ் ஹூ அப்பியர்ட் March 2020 onwards HSC எக்ஸாமினேஷன் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு வொகேஷ்னல் சப்ஜெக்ட்ஸ். மார்ச் 2020க்கு அப்புறம், முன்னாடி வந்து மார்ச் 2019க்கு முன்னாடி வரலையும் என்னன்னு சொன்னாங்க இல்லையா. அடுத்து 2020க்கு அப்புறம் வந்தவங்களுக்கு எப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது 2B இது இல்லையா, 2A ஏற்கனவே பார்த்தோம். அடுத்து வந்து அதாவது 1ங்கிறது பயாலஜி, அதில் எந்த மாற்றமும் இல்லை. 2வது சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, 2வது பார்ட் இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து என்னது 2A 2Bன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா. 2ல் வந்து என்னென்னா 600/6, 2Aவில் வந்து என்னென்னா 300/3. அந்தந்த இயரில் படித்தவங்களுக்கு அது தெரியும், எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது என்னங்கிற, அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்குவாங்க. 2Bயில் என்னென்னா பாருங்கள், டோட்டல் மார்க்ஸ் ஆஃப் வொகேஷ்னல் சப்ஜெக்ட் தட் இஸ் 200 மார்க்ஸ் தியரி ப்ராக்டிகல் டுகெதர் டிவைடட் பை 2 டு ஃபைண்ட் த பர்சன்டேஜ் மார்க்ஸ். இவங்களுக்கு வந்து 200 2ஆல் வகுக்கணும். 202, அதாவது மார்ச் 2020க்கு அப்புறம் படித்தவங்களுக்கு வொகேஷ்னல் ஸ்ட்ரீமில் அந்த மார்க்கு. ஓகேயா. இப்போது அது வந்து எவ்வளோ வரணும்? 60 வரணும். ஓகேயா. இந்த பாருங்கள் 2A 2A 2B இது மூணுக்குமே வந்து எங்கே இருக்குதுன்னா இந்த 60 60 55 பாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா செகண்ட் லைனில், அந்த எலிஜிபிலிட்டி தான், அதுதான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓவரால் எவ்வளோ வரணும்? இப்போ வந்து அக்ரிகேட் ஆஃப் 1 and 2 சொல்லியிருக்காங்க இல்லையா, 1 2. இப்போ இது ப்ரீவியஸ் கேஸில் அகடமிக் ஸ்ட்ரீமில் நம்ம பார்த்தோம்ல 1 2 ரெண்டையும் சேர்த்து அக்ரிகேட்டாக எவ்வளோ வரணும் அப்படின்னு பார்த்தோம்ல. அதே மாதிரி வொகேஷ்னல் ஸ்ட்ரீமுக்கும் 1 2 சேர்த்து வரணும். தனித்தனியாக 60 வரணும் ஓசிக்கு, ஓப்பன் காம்படிஷனுக்கு. அக்ரிகேட் 2 சேர்த்து என்னது 1 to 2 சேர்த்து 70% வரணும், அங்கே சொன்ன மாதிரியே தான். அதே மாதிரி பிசிஎம்க்கு 2 சேர்த்து 65% வரணும். அடுத்து எம்பிசி ஆர் டிஎன்சிக்கு 2 சேர்த்து 60% வரணும். SC/SC/STக்கு வந்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இது வொகேஷ்னல் ஸ்ட்ரீமுக்கு. ஸோ
அங்கே என்ன இது சொல்லியிருந்தோமோ அதே தான் 75 65 70 65 60 பாஸ். இங்கேயும் வந்து ஒகேஷனல் ஸ்ட்ரீம்ஸ்க்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அதே 70 65 60 பாஸ், அதே தான், நோ சேஞ்ச். ஒகேஷனல் ஸ்ட்ரீமுக்கும் அகடமிக் ஸ்ட்ரீமுக்கும் எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ அங்கே சொல்லியிருக்காங்களோ அதே தான் அப்படிங்கிறது இங்கேயும் இருக்குது. அதை தெளிவாக பார்த்துங்க. ரைட். அடுத்து வந்து ரிசர்வேஷன் ஃபார் ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னா, இந்த ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் சீட்ஸ் இருக்குன்னா, டோட்டல் சீட்ஸில் வந்து 5%. இதெல்லாம் பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச். பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச்சில் தான் வந்து என்னன்னா 5% சீட்ஸ் வந்து இருக்குது. ஒகேஷனல் ஸ்ட்ரீம்ஸ்க்குன்னு அது போயிடும், அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமே. மீதி சீட்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து அகடமிக் ஸ்ட்ரீம்ஸில் படித்தவங்களுக்கு. பிடெக்கில் வந்து நோ சீட்ஸ் ஃபார் ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா பிடெக் படிக்கிறது வந்து மேத்தமெட்டிக்ஸ் வந்து அவசியம் வேணும். மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒகேஷனல் ஸ்ட்ரீம்ஸில் இல்லாதனால இந்த ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிடெக் படிக்க முடியாது. ஆனால் பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் வந்து படிக்கலாம். அவங்களுக்கு 5% சீட்ஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ரைட். அடுத்து வந்து பிடெக்கான மினிமம் எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பிவிஎஸ்சிக்கான மினிமம் எலிஜிபிலிட்டி பார்த்தோம். மினிமம் மார்க்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம் பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச்க்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பிடெக்கு என்ன மினிமம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பாருங்கள் எவ்வளோ இருக்கணும். ஓசியாக இருந்ததுன்னா மேத்ஸில் 6, இதில் மேத்ஸ் வந்துடுது. மேத்ஸ், பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 4 சப்ஜெக்ட்டுமே வந்துடுது. மேத்ஸில் 60% இருக்கணும் தனியாக. ஓசி காம்படிஷன் மட்டும், ஓசி ஓப்பன் காம்படிஷன் மட்டும் சொல்கிறேன். மேத்ஸில் 60% இருக்கணும் இண்டிவிஜுவலாக. பயாலஜியில் 60% தனியாக இருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ரெண்டும் சேர்த்து 60% இருக்கணும். அடுத்து இந்த 3ஐயும் சேர்த்து ஆவரேஜாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்ஸ் 3ஐயும் சேர்த்து ஆவரேஜ் வந்து எவ்வளோ வரும்னா மினிமம் 70% இருக்கணும். இது வந்து ஓப்பன் காம்படிஷனுக்கு. அடுத்து பிசி, பிசிஎம்மாக இருந்தால் பாருங்கள் 3லேயும், அதாவது மேத்ஸில் வந்து 60% இருக்கணும், பயாலஜியில் 60, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ரெண்டும் சேர்த்து 60 இருக்கணும். ஓவரால் வந்து எவ்வளோ இருக்கணும், இந்த 4 சப்ஜெக்ட்டும் சேர்த்து ஓவரால் வந்து 65% இருக்கணும். அடுத்து எம்பிசிஆர் டிஎன்சியில் வந்து ஒரு 5% குறைச்சிருக்காங்க. மேத்ஸில் 55, பயாலஜியில் 55, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ரெண்டும் சேர்த்து 55, ஓவரால் வந்து 60% இருக்கணும். எஸ்சி, எஸ்சிஏஎஸ்டிக்கு வந்து வழக்கம் போல் பாஸ் பண்ணியிருந்தால் போதும். பிடெக்கும் எஸ்சி, எஸ்சிஎஸ்டிக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்டையும் பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இதுதான் வந்து பிடெக்கான எலிஜிபிலிட்டி இது. ஸோ அப்போ பிடெக் பொறுத்தவரையும் ஓவரால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாருங்கள், இண்டிவிஜுவலாகவும் 60% கீழே போயிடக்கூடாது, ஓவரால் 70 இருக்கணும். அதே மாதிரி பிசிஎம்க்கு பிசி, எம்பிசி, டிஎன்சி இந்த இதை பார்த்துங்க. இந்த எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். அடுத்து நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the maximum number of attempts made for passing the qualifying examination is limited to 3 for SC, SC, ST. அதாவது எத்தனை அட்டம்ப்ட் எழுதுவாங்களே, ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் எழுதுறாங்கல்ல, அந்த மாதிரி இது பண்ணுறாங்க. அது வந்து எத்தனை அட்டம்ப்ட்ஸ் அப்படின்னா எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு வந்து 3 அட்டம்ப்ட்ஸ் வந்து அலவுடு அண்டு 2 ஃபார் அதர் கேண்டிடேட்ஸ். எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு வந்து 3 அட்டம்ப்ட்ஸு, மற்றவங்களுக்கெல்லாம் 2 அட்டம்ப்ட்ஸ் தான் அலவுடு. 2 தடவை எழுதியிருக்கலாம். எஸ்சி, எஸ்சி, எஸ்டி வந்து 3 தடவை எழுதியிருக்கலாம். இதுதான். அடுத்து பாருங்கள், the improvement marks in HSC or equivalent examination of any year including other state candidate will not be considered. இம்ப்ரூவ்மெண்ட் மார்க்ஸுங்கிறது வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அதாவது ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் மார்க் குறைஞ்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் எழுதி இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு எழுதுகிறோம்ல, அந்த மாதிரி. அது இப்போ வந்து தமிழ்நாட்டில் கிடையாது, மற்ற ஸ்டேட்டில் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் மார்க்ஸை வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வயது வரம்பு என்ன, ஏஜ் லிமிட் என்னன்னு பாருங்கள். குறைஞ்சபட்சம் 17 வயசு. நீங்கள் 12th முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக 17 வயசு இருக்கும். 12 17 வயசு இருக்கும். உச்சபட்ச வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டிக்கு வந்து நோ லிமிட். எஸ்சி, எஸ்டிக்கு வந்து வயது வரம்பு கிடையாது, நோ லிமிட், எத்தனை வயசுனாலும் சரி. மற்றவங்களுக்கு பார்த்தோன்னா 21 வயசு. மற்ற எல்லா கம்யூனிட்டிக்குமே வந்து உச்சபட்ச வயது வந்து எவ்வளோ இருக்கணும்னா 21 வயசு. 21 வயசுக்கு மேலே இருந்ததுன்னா அப்ளை பண்ண வேணாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து என்னென்னா ஒரு 5 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க, ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. 26 21னா ப்ளஸ் 5 26 வயசு வரலையும் இங்கே வந்து நம்ம வந்து எலிஜிபிள். மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 26 வயசு. இதுதான் வந்து வயது வரம்பு பொறுத்தவரையிலையும். அடுத்தது தேர்ந்தெடுக்கும் முறை. இப்போ வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ மினிமம் முன்னாடி பார்த்து வந்து மினிமம் மார்க்ஸ் பார்த்தோம். மினிமம் மார்க்ஸ் எவ்வளோ இருக்கணும், எலிஜிபிலிட்டி பார்த்தோம், தகுதி. இப்போ அது அந்த எலிஜிபிலிட்டிக்கு மேலே உள்ளவங்க எல்லாமே, எலிஜிபிள் மார்க் மேலே உள்ளவங்க எல்லாமே அப்ளை பண்ணுவாங்க. அதில் யாரை செலக்ட் பண்ணுறாங்க, எந்த மார்க் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த இது பாருங்கள். பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச்சை பொறுத்தவரையிலையும் ஃபஸ்ட்டு வந்து பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச். அதில் நமக்கு வந்து அகடமிக் ஸ்ட்ரீமை பொறுத்தவரையிலையும் என்னது, பயாலஜியில் 100 மார்க்ஸ் எடுத்துக்கிறோம்.
ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டும் சேர்த்து 100 மார்க்ஸ்க்கு எடுத்துக்கிறோம். டோட்டலாக 200க்கு எவ்வளோ, அதான் கட் ஆஃப் மார்க்ஸுங்கிறது. 200க்கு அகாடமிக் ஸ்ட்ரீம் பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச்சை பொறுத்தவரையிலையும் பயாலஜிக்கு அப்படியே 100 எடுத்துக்கிறோம், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டையும் சேர்த்து 100க்கு எடுத்துக்கிறோம். அதாவது ஃபிசிக்ஸில் 50க்கு எவ்வளோ, கெமிஸ்ட்ரிக்கு எவ்வளோ, 50க்கு எவ்வளோ, ரெண்டையும் சேர்த்து 100. ஸோ பயாலஜியில் 100க்கு, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டையும் சேர்த்து 100க்கு, அப்போ எவ்வளோ, 100 + 100 200க்கு எவ்வளோ, அதான் கட் ஆஃப். ஒகேஷ்னல் ஸ்ட்ரீமாக இருந்தால் என்னென்னா பயாலஜியில் 100, அடுத்து வந்து இந்த ஒகேஷ்னல் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை 100 கன்வெர்ட் பண்ணிக்கணும். அது வந்து பாருங்கள், ஒகேஷ்னல் சப்ஜெக்ட் அந்த 100ங்கிறது ட்ரிபிள் ஸ்டார் கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரிபிள் ஸ்டாருக்கு என்ன மீனிங்னு கீழே இருக்குது. என்ன மீனிங்னா தியரி அண்டு ப்ராக்டிக்கல் டுகெதர், தியரி ப்ராக்டிக்கல் ரெண்டும் சேர்த்து எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். ரைட். ஸோ அது 100 மார்க், ஒகேஷ்னல் சப்ஜெக்ட்ஸ் 100 மார்க். ஸோ டோட்டலாக 200க்கு எவ்வளோங்கிறது. இதுதான் வந்து பிபிஎஸ் அண்ட் ஏஹெச்சுக்கு கட் ஆஃப் மார்க் கால்குலேட் பண்ணுறது. இந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரேங்க்கில் டிசைட் பண்ணுவாங்க, உங்களுக்கு சீட் கொடுக்குறது. அடுத்து பிடெக்கை பொறுத்தவரையிலையும் எஃப்டி, பிடி, டிடி எல்லாமே ஓகே, ஃபுட் டெக்னாலஜி, போல்ட்ரி டெக்னாலஜி அண்டு டைரி டெக்னாலஜி, இது 3க்குமே வந்து என்னென்னா நாம் சொன்னோம் 4 சப்ஜெக்ட்டுமே முக்கியம். பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் 4லையும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்குது பாருங்கள். ஒவ்வொன்றிலையும் 50-50 கன்வெர்ட் பண்ணிக்கணும். 100க்கு உள்ளதை நம்ம வந்து 50% கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ 50க்கு எவ்வளோ, பயாலஜி 50 கன்வெர்ட் பண்ணிக்கணும், ஃபிசிக்ஸ் 50, கெமிஸ்ட்ரி 50, மேத்தமெட்டிக்ஸ் 50. வெக்கேஷனல் சப்ஜெக்ட் கிடையாது, பிடெக் வந்து ஒகேஷனல் சப்ஜெக்ட் வந்து படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம், மேத்ஸ் இல்லாதனால. ஸோ இந்த 4 சப்ஜெக்ட்லேயே 50-50 கன்வெர்ட் பண்ணி அதை 200க்கு எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கணும். இதுதான் வந்து இந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் அவங்கள வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஓகே, இதான் தேர்ந்தெடுக்கும் முறை. அடுத்து வந்து இன்டர்சி மெரிட் அப்படின்னா ஒரே மார்க்கில் 2 பேர் இருக்காங்க அப்படின்னா, அந்த கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து ஒரே மார்க்கில் 2 பேர் இருக்காங்க, சமமான மதிப்பெண்ணா, அடுத்து அப்போ எப்படி அவங்க 2 பேர்த்தில் யாரை செலக்ட் பண்ணுறதுங்கிறது தான் இந்த பார்ட், இன்டர்சி மெரிட் அப்படிங்கிறது. இதில் வந்து கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் அகாடமிக் ஸ்ட்ரீமில் வந்து எப்படி இந்த மாதிரி டைப் போகிறப்ப எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பாருங்கள், பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அப்டைன்ட் இன் பயாலஜி ஆர் சுவாலஜி அண்ட் பாட்னி. அப்போ ஃபஸ்ட்டு வந்து பிபிஎஸ்சிக்கு சொல்லிட்டு இருக்கேன். வெட்டனரி சயின்ஸை பொறுத்தவரையிலையும் ஒரே மார்க் 2 பேர் எடுத்துருந்தாங்கன்னா அடுத்து அவங்களுடைய பயாலஜி மார்க்கை பார்க்குறாங்க. பியூர் சயின்ஸாக இருந்தால் சுவாலஜி அண்ட் பாட்னி 2 மார்க்கையும் சேர்த்து பார்ப்பாங்க. அதுவும் ஒன்றா இருக்குன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இன் கெமிஸ்ட்ரி பார்க்குறாங்க. அதுவும் ஒன்றா இருக்குன்னா அப்புறம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இன் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் பார்க்குறாங்க. அதுவும் ஒன்றா இருக்குன்னா டேட் ஆஃப் பர்த் பார்க்குறாங்க, அதில் யார் சீனியரோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுவும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ரேண்டம் நம்பர் பார்க்குறாங்க. ரேண்டம் நம்பர் முன்னாடியே கொடுப்பாங்க கவுன்சிலிங் முன்னாடி. ஸோ அந்த நம்பரில் யார் வந்து ஹையஸ்ட் நம்பர் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இதுதான் வந்து சமமான மதிப்பெண் வரப்போ பார்க்கக்கூடிய முறை. அடுத்து வொகேஷனல் ஸ்ட்ரீமாக இருந்தால் எப்படி பார்க்குறாங்க, 2 வொகேஷனல் ஸ்ட்ரீமில் வரக்கூடிய 2 மாணவர்கள் வந்து ஒரே மதிப்பெண்ணை வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க 2 பேர்த்தில் எப்படி செலக்ட் பண்ணுறதுனா பாருங்கள், பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அப்டைன்ட் இன் பயாலஜி மார்க்கை பார்க்குறாங்க. அதுவும் ஒன்றா இருக்குன்னா அடுத்து வந்து வொகேஷனல் தியரி சப்ஜெக்ட் பார்க்குறாங்க. அதுவும் ஒன்றா ஒரே மார்க் இருந்ததுன்னா பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் அப்டைன்ட் இன் வொகேஷனல் ப்ராக்டிக்கல் பார்க்குறாங்க. ப்ராக்டிக்கல்லையும் ஒன்றா இருந்ததுன்னா டேட் ஆஃப் பர்த் பார்க்குறாங்க, அதில் யார் சீனியரோ அவங்களுக்கு. அதுவும் ஒன்றா இருந்ததுன்னா ரேண்டம் நம்பரில் ஹையஸ்ட் வேல்யூ யாரோ அவங்கள பார்க்குறாங்க. இதுதான் வந்து பிபிஎஸ்சியை பொறுத்தவரையும். அடுத்து பிடெக்கு எப்படி பார்க்குறாங்க, டையை போகிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு மேத்ஸ் மார்க் பார்க்குறாங்க, மேத்தமெட்டிக்ஸ் மார்க்கு. அதுலேயும் ஒன்றா இருந்தது அப்படின்னா அடுத்து பயாலஜி மார்க் பார்க்குறாங்க. அதுலேயும் சமமான மதிப்பெண்றதுன்னா அடுத்து ஃபிசிக்ஸ் மார்க் பார்க்குறாங்க. அதுலேயும் சமமான மதிப்பெண் இருந்ததுன்னா டேட் ஆஃப் பர்த்தில் சீனியர் யாருன்னு பார்க்குறாங்க. அதுலேயும் சமமான மதிப்பெண் இருந்ததுன்னா ரேண்டம் நம்பரில் ஹையஸ்ட் வேல்யூ பார்க்குறாங்க. ஸோ இப்படி தான் செலக்ட் பண்ணுறாங்க. அடுத்து தேர்ந்தெடுக்கும் முறை ஆல் இண்டியா கோட்டா, ஏஐக்யூ. ஆல் இண்டியா கோட்டாவுக்கு வந்து இப்போ இதுவரையிலும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து தமிழ்நாடு சீட்ஸுக்கு, தமிழ்நாட்டுக்கான சீட்ஸு. அதை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு எப்படி செலக்ட் பண்ணுறாங்கிறதான் பார்த்தோம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் +2 மார்க்கை பேஸ் பண்ணின்னு பார்த்தோம். ஆல் இண்டியா கோட்டாவை பொறுத்தவரையிலையும் ஆல் இண்டியா கோட்டா 15% சீட் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதை பொறுத்தவரையிலையும் பிபிஎஸ் அண்ட் பிடெக் ரெண்டுமே வந்து நீட் மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபில் பண்ணுறாங்க. +2 மார்க் வந்து அங்கே எடுத்துக்க மாட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் நீட் மார்க்ஸ். ஸோ அதுலேயும் நம்ம வந்து காம்பீட் பண்ணலாம், அந்த 15%லையும் காம்பீட் பண்ணலாம் நீட் எழுதியிருந்தா. ஓகே, நீட் மார்க் பேஸ் பண்ணி தான். ரைட். அடுத்து எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னா இந்த வெப்சைட் தான் https://adm.tanuvas.ac.in. இந்த வெப்சைட்டில் போனோம்னா தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கான வெப்சைட் தான். அதில் போனோம்னா நமக்கு வந்து சேர்க்கைக்கான லிங்க் இருக்கும். 1 by 1 நம்ம போய்ட்டு விண்ணப்பிக்கலாம். இப்போ பிபிஎஸ்சி பிடெக் ரெண்டுக்கும் ஒரே விண்ணப்பம் போதுமா அப்படின்னா ஒரே விண்ணப்பத்தில் 2 படிப்புகளுக்கும் விண்ணப்பிக்க முடியும். ரெண்டுக்குமே பிபிஎஸ்சிக்கும் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிபிஎஸ்சிக்கும் அப்ளை பண்ண முடியும், பிடெக்கும் அப்ளை பண்ண முடியும். ஒரே அப்ளிகேஷனில் ரெண்டுக்குமே அப்ளை பண்ண முடியும். அதுக்கான ஆப்ஷன் வந்து அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கவனமாக பார்த்து அப்ளை பண்ணலாம்.
அடுத்து வந்து விண்ணப்ப கட்டணம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் கோர்ஸ்க்கு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியாக இருந்ததுன்னா ரூ. 250. ஓகேயா? அதே மற்ற கம்யூனிட்டியாக இருந்தால் ரூ. 500. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு மட்டும் ரூ. 250, மற்ற எல்லாத்துக்குமே ரூ. 500. பிடெக் கோர்ஸ்க்கு பொறுத்தவரையிலையும் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு வந்து ரூ. 450, மற்ற எல்லாத்துக்குமே ரூ. 900. அப்படியே டபுள் ஆகுது. ஓகே, இது பார்த்துங்க. ஸோ இந்த ஃபீஸ் வந்து நம்ம அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போதே இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து பே பண்ணணும், ஆன்லைன்லேயே பே பண்ணணும். ரைட். அடுத்து கடைசி தேதி என்ன? நம்ம இந்த தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிப்பதற்கு, ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கு கடைசி தேதி என்ன அப்படின்னா 20/6/2025 மாலை 5 மணி. 20/6/2025 மாலை 5 மணிக்குள்ளே நம்ம வந்து விண்ணப்பிச்சிடணும். அடுத்து தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கேண்டிடேட்டோட ஸ்டூடெண்ட்டோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் அண்ட் பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன்ஸ். பாருங்கள், கேண்டிடேட்டோட சிக்னேச்சரும் வேணும், பேரண்ட்டோட சிக்னேச்சரும் வேணும். அடுத்து மார்க் ஷீட் ஆஃப் ஹச்எஸ்சி ஆர் சிபிஎஸ்சி ஆர் ஈக்குவலண்ட் எக்ஸாமினேஷன், ஹையர் செகண்டரி கோர்ஸ் 12th மார்க் ஷீட் வேணும். அடுத்து பாருங்கள், 11th மார்க் ஷீட் ஃபார் கேண்டிடேட்ஸ் ஹூ அப்பியர்டு தமிழ்நாடு ஹச்எஸ்சி 12th எக்ஸாமினேஷன் ஃப்ரம் த இயர் 2019. 2019லேருந்து அப்பியர் ஆகிறவங்களுக்கு வந்து 11th மார்க் ஷீட்டும் கம்பல்சரி வேணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அதாவது 2019 முன்னாடினா நம்ம 11th மார்க் தேவையில்ல, அதுக்கு பின்னாடிங்கிறப்ப 11th மார்க் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. 11th மார்க் ஷீட் வேறு. அடுத்து டிசி, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், டிசி வேணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். நீங்கள் ரிசர்வேஷன் ஓப்பன் காம்படிஷன் இருந்தால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லை. மற்ற கம்யூனிட்டிஸ்க்கு எல்லாமே ரிசர்வேஷன் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவை, ஜாதி சான்றிதழ் தேவை. அடுத்து பாருங்கள், காப்பி ஆஃப் ரெலவெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் ஆஸ் கிவன் இன் அனெக்சர் 1 to 5 ஆஃப் த ப்ராஸ்பெக்டஸ். அப்படின்னா வேறு ஏதாவது நீங்கள் வந்து ஒதுக்கீடு வாங்குறீங்க, இப்போ 7.5% ரிசர்வேஷனில் வருது, அப்புறம் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட்டு ஃபீஸ் கன்செஷன்லாம் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஏதாவது நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க, அந்த மாதிரிலாம் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இதுக்கெலாம் நீங்கள் உரிய சர்டிஃபிகேட்ஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அந்த குறிப்பிட்ட ஃபார்மட், அதுக்கு என்ன ஃபார்மட்டுங்கிறதெல்லாம் வந்து நம்ம ப்ராஸ்பெக்டஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகே, ரைட். அடுத்து விண்ணப்பிக்கும் போது கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ் பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச். பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் வந்து நம்ம பார்த்தோம், 7 காலேஜ் பார்த்தோம். அந்த 7 காலேஜில் எந்த காலேஜை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறோம், செகண்ட் ப்ரிஃபர் பண்ணுறோம், தேர்டு ப்ரிஃபர் பண்ணுறோம், அந்த கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸை வந்து கவனமாக அப்ளிகேஷனை வந்து அப்ளை பண்ணும்போதே கரெக்டாக சூஸ் பண்ணணும். அப்புறம் போயிட்டு மாற்ற முடியாது, அதை கவனமாக பண்ணணும். அடுத்து கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் பிடெக். பிடெக்கில் வந்து 3 பிரிவுகள் இருக்குது இல்லையா, ஃபுட் டெக்னாலஜி, பாலிட்டி டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி. அதில் வந்து எதை நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம், அந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து பிடெக் கொடுக்குறப்ப அதை கரெக்டாக ப்ரிஃபர் பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போதே பண்ணலைன்னா பின்னாடி போய்ட்டு நம்ம சூஸ் பண்ண முடியாது, மாற்ற முடியாது. அடுத்து ஸ்பெசிமன் காப்பி ஆஃப் அப்ளிகேஷன் அவைலபிள் இன் வெப்சைட். இந்த வெப்சைட்லேயே வந்து நமக்கு வந்து ஒரு அப்ளிகேஷனில் என்னென்னலாம் கேட்குறாங்களோ அதை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டேட்டாவோட நமக்கு வந்து ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. அதுதான் ஸ்பெசிமன் காப்பி ஆஃப் அப்ளிகேஷன். அது வெப்சைட்லேயே இருக்குது, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். வேணும்னா அடுத்து அந்த ஸ்பெசிமன் காப்பி மட்டும் தனியாக ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போடுறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அது அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பாருங்கள், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் 5.5 years கோர்ஸ்க்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இயருக்கு வந்து 22,015 ரூபா, செகண்ட் இயருக்கு 17,590 ரூபா, தேர்ட் இயருக்கு இது வந்து நான் டோட்டல் மட்டும் போட்டிருக்கேன். டீட்டெயிலாக என்னென்னத்துக்கு எவ்வளோ ஃபீஸு அப்படிங்கிறது இது வந்து வெப்சைட்டில் இருக்குது, நான் இங்கே காமிக்கல, டோட்டல் மட்டும் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் இயருக்கு 22,015, செகண்ட் இயருக்கு வந்து 17,590, தேர்ட் இயருக்கு 17,590, ஃபோர்த் இயருக்கு வந்து பாருங்கள், ஃபோர்த் இயர் ஃபார் 1.5 yearsன்னு சொல்லியிருக்காங்க, 26,860. அடுத்து இன்டர்ன்ஷிப் 1 இயருக்கு வந்து 12,000. இதுதான் வந்து ஃபீஸ் டீட்டெயில்ஸ். இதில் வந்து எக்ஸப்ஷன்லாம் இருக்குது. என்ன பண்ணால் பாருங்கள், எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு வந்து ஆர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஆர் எக்ஸம்டட் ஃப்ரம் பேயிங் டியூஷன் ஃபீஸ். இப்போ ஃபஸ்ட் இயருக்கு வந்து 22,000 மொத்த ஃபீஸ் சொல்லியிருக்காங்களே, அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், ஒரு 10,000 ரூபா வந்து டியூஷன் ஃபீஸ் இருந்ததுன்னா அதை வந்து என்னது எக்ஸம்ஷன் யாருக்குன்னா இவங்க கொடுத்துருக்கலாம். இது மாதிரி எக்ஸம்ஷன்ஸ்லாம் இருக்குது, இதை வந்து பார்த்துங்க, யார் யாருக்கெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்துங்க, கீழே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் பிடெக் கோர்சஸ். பிடெக் கோர்சஸ்க்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இது வந்து 4 வருஷ கோர்ஸ், 8 செமஸ்டர் இல்லையா, அதுக்கான டோட்டல் ஃபீஸ் மட்டும் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட் இயருக்கு வந்து 13,695, செகண்ட் இயர், ஃபோர்த் இயர், சிக்ஸ்த் இயர், ஈவன் செமஸ்டர்ஸ்லாம் ஒரு மாதிரி ஃபீஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். செகண்ட் இயர், ஃபோர்த் இயர், சிக்ஸ்த் இயர் அதெல்லாம் 8,320. அடுத்து ஆர்ட் செமஸ்டர்லாம் ஃபீஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். தேர்ட் இயர், ஃபிஃப்த் இயர், செவன்த் இயர்லாம் 9,270.
அடுத்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் வந்து 6000 போட்டிருக்காங்க. இதுதான் டோட்டல் ஃபீஸ். இதுலேயும் வந்து எக்ஸம்ஷன்லாம் இருக்குது. எஸ்சி எஸ்சி எஸ்டிக்குன்னா எக்ஸம்டட் ஃப்ரம் பேயிங் டியூஷன் ஃபீஸ். இதில் அந்த டோட்டல் ஃபீஸில் டியூஷன் ஃபீஸ்னு ஒரு அமௌண்ட் இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த குறிப்பிட்ட கம்யூனிட்டிஸ் வந்து கட்ட தேவையில்ல. சில ஃபீஸ்லாம் வந்து நான் ரீஃபண்டபுள், சில ஃபீஸ் வந்து ரீஃபண்டபுள் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து கட் ஆஃப் மார்க்ஸ். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து இது வந்து நம்ம வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து என்ன கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் வெட்னரி சயின்ஸ்க்கு அகடமிக் ஸ்ட்ரீமுக்கு என்ன கட் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓசிக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து 197.50 முடிஞ்சிருக்கு. பிசிக்கு 194.5.0. அடுத்து பிசிஎம்க்கு வந்து 192.0. எம்பிசிஆர் டிஎன்சிக்கு வந்து 194 முடிஞ்சிருக்கு. எஸ்சிக்கு வந்து 191.50 முடிஞ்சிருக்கு. எஸ்சிஏக்கு வந்து 186.0 முடிஞ்சிருக்கு. எஸ்டிக்கு வந்து 188.50 முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த வருஷமும் கட் ஆஃப் வந்து இது லாஸ்ட் இயர்க்கான கட் ஆஃப். இதை வச்சுட்டு நம்ம ஒரு அனலைஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சில் நம்ம மார்க்ஸ் இருந்தது அப்படின்னா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் வொகேஷனல் ஸ்ட்ரீம்ஸ்க்கு என்னென்ன கட் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓசிக்கு வந்து 193 பாயிண்ட்டு, ரெகுலர் ஸ்ட்ரீமை விட வொகேஷனல் ஸ்ட்ரீமுக்கு வந்து சில கம்யூனிட்டிஸ்க்கு வந்து கம்மியாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஓசிக்கு 193, பிசிக்கு வந்து 185, பிசிஎம்க்கு 165 தான், எம்பிசிஆர் டிஎன்சிக்கு 185 தான். அடுத்து எஸ்சிக்கு வந்து 169 தான், எஸ்சிஏக்கு வந்து 190 இப்படி இருக்குது. இது வந்து வொகேஷனல் ஸ்ட்ரீம்ஸ்க்கு லாஸ்ட் இயர் கட் ஆஃப். அடுத்து வந்து பிடெக் வந்து பாருங்கள். பிடெக்கில் 3 கோர்ஸ் நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஃபுட் டெக்னாலஜியில் வந்து கட் ஆஃப் வந்து பாருங்கள். லாஸ்ட் இயர் ஓசிக்கு வந்து கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் இல்லை. பிசிக்கு வந்து 162 தான், பிசிஎம்க்கு 158.5 தான், எம்பிசிக்கு 133 தான் கட் ஆஃபு. எஸ்சிக்கு வந்து 165 தான், எஸ்சிஏக்கு டேட்டா இல்லை. ஸோ ரொம்ப கம்மியாகவே கட் ஆஃப் இருக்க பார்க்குறது தெரியுது. அடுத்து பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா ஓசிக்கு டீட்டெயில் இல்லை. பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 141 தான். அடுத்து வந்து பிசிஎம்க்கு டேட்டா இல்லை. எம்பிசிஆர் டிஎன்ஸ்க்கு 120 தான் கட் ஆஃப் பாருங்கள். எஸ்சிக்கு வந்து 96 தான், எஸ்சிஏக்கு வந்து 155 தெரியுது. அடுத்து வந்து பிடெக் டைரி டெக்னாலஜி பாருங்கள். ஓசிக்கு வந்து டேட்டா இல்லை. பிசிக்கு வந்து 169.5 தான் இருக்குது, பிசிஎம்க்கு 176.5 தான் இருக்குது, எம்பிசிஆர் டிஎன்ஸுக்கு 170 தான் இருக்குது, எஸ்சிக்கு 157.5, எஸ்சிஏக்கு 140 தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் டீட்டெயில்ஸ். இதை பார்த்துங்க. அடுத்து வந்து நம்ம 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கட் ஆஃப் என்ன அதுவும் கொடுத்துருக்காங்க. அரசு பள்ளி மாணவர்கள் இந்த விஷயத்தை கவனமாக பார்த்துக்குங்க. பார்த்திங்கன்னா பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் இது வந்து முழுக்க அரசு பள்ளி மாணவர்களுக்கானது. 7.5% ரிசர்வேஷனில் லாஸ்ட் இயர் எப்படி கட் ஆஃப் போயிருக்குங்கிறது. பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் வெட்னரி சயின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு 192.50, பிசிஎம்க்கு 187 தான், எம்பிசி டிஎன்சிக்கு 193, எஸ்சிக்கு வந்து 192, எஸ்சிஏக்கு 193.50, எஸ்டிக்கு வந்து 187.50 இப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. அடுத்து வந்து பிடெக் வந்து ஃபுட் டெக்னாலஜி என்ன அப்படின்னு பாருங்கள். பிசிஎம்க்கு இல்லை, டேட்டா இல்லை. எம்பிசிக்கு வந்து 181, எஸ்சிக்கு வந்து 181, எஸ்சிஏக்கு வந்து 181, எல்லாமே 181லேயே இருக்கிறத பார்க்குறோம். அடுத்து பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா எம்பிசிக்கு வந்து 174 தான், மற்றதுக்கு டேட்டா இல்லை. பிடெக் டைரி டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா பிசி 183, மற்றதுக்கு டேட்டா இல்லை. ஸோ இந்த ரேஞ்ச் பார்த்தோம்னா தெரியுது. வெட்னரி சயின்ஸை பொறுத்தவரையும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 192, 193.5 ஹையஸ்ட்டு இருக்குது. லோயஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி வந்து 187, பிசிஎம்க்கு 187 அந்த ரேஞ்சில் இருக்குது. இதை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு அசம்ஷன் வரலாம், ஒரு கெஸ் பண்ணிக்க முடியும். இந்த தடவை எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து தனியார் கல்லூரிகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியார் கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இல்லை, அது தெரிஞ்சுக்கணும். வெட்னரி சயின்ஸை பொறுத்தவரையிலையும் நமக்கு தமிழ்நாட்டில் ப்ரைவேட் காலேஜஸ்ங்கிறது எதுவும் கிடையாது. முழுக்க இந்த இப்போ நம்ம சொன்ன காலேஜஸ் மட்டும்தான். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தின் கீழ் இருக்கக்கூடிய கல்லூரிகள் மட்டும்தான். ஸோ அதனால் தனியார் கல்லூரிகள் எதுலையாவது பார்க்கலாமா அப்படின்லாம் முயற்சி பண்ண வேணாம். அந்த சுமையே கிடையாது. முழுக்க அரசு கல்லூரிகள் தான் இருக்குது. இதில் நீங்கள் இந்த நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் படித்து பயனடையலாம். ஓகே, இவ்வளோ தான் டீட்டெயில்ஸ். கூடுமானவர்களையும் மேக்ஸிமம் எல்லா தகவலும் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். தகுதியுள்ள மாணவர்கள் விரைவாக கடைசி தேதி வரலையும் காத்திருக்காமல் விரைந்து இதற்கான விண்ணப்பத்தை பதிவு செஞ்சுட்டு நீங்கள் விரும்பிய கல்லூரியில் விரும்பிய பாடப்பிரிவு படித்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வாழ்த்துக்கள். நன்றி.